எங்கள் கண்மலை எங்கள் மீட்புறமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாய் காணப்படுவதாக. இயேசு முடிந்தது என்று 6வது வார்த்தையை சிலுவையிலே சொன்னார். இந்த வேதத்தில் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் பல காரியங்களை முடித்து வைத்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள் முடிவுக்கு வந்தது பார்க்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11, 12, 13 பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசல் நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரோட பாவிகளோட போஜனம் பண்ணுகிறது என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுடருக்கு வேண்டியதில்லை, பழியிலே இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். முடித்து வைக்கிறார், வாதத்தை முடித்து வைக்கிறார். முடிந்தது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். முடிந்தது. மத்தேயு 5:28 ஒரு கருத்தை ஆண்டவர் இங்கே கொண்டு வருகிறார். என்ன கருத்து? முடிந்ததுக்கு என்ன கருத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆவியானவர் கொடுக்கிறார் என்றால் 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. முடிந்தது. மத்தேயு 7:22 என்ன ஆவியானவர் என்ன கருத்துக்களை இங்கே நமக்கு ஆவியானவர் அருமையான கருத்துக்களை ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். முடிந்தது. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் முடித்து வைத்து கொண்டு இருக்கிறார். மத்தேயு 7:22 ஆதலால் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 28 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். முடிந்தது. மத்தேயு 12:43, 44 மத்தேயு 12:43, 44 ஆண்டவர் என்ன காரியத்தை இங்கே முடிக்கிறார் என்று பார்க்கின்ற வேளையில் முடிந்தது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கதை கண்டு திரும்பி போய் தண்ணியிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோடு கூட்டிக்கிட்டு வந்து உட்புகுந்து அந்த குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். முடிந்தது. முடிந்தது. அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 18, 15, 16, 17 இங்கே ஆவியானவர் என்ன காரியத்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். முடிந்தது. 15, 16, 17 ஆவியானவர்களே, இங்கே ஒரு நல்ல கருத்துக்களை ஆவியானவர் கொண்டு வருகிறார். 15, 16, 17 நாம் உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனை தனித்திருக்க அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2, 3 சாட்சியுடைய வாக்கினாலே சங்கதிகளால் நிலவரப்படி 2 உன்னுடைய கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்த சபைக்கும் செவி கொடாது இருப்பாமானால் அவன் உனக்கு அண்ணாணியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. முடிந்தது. அடுத்தபடியாக மத்தேயு 21:19 இங்கே ஆவியானவர் என்ன கருத்தை கொண்டு வருகிறார். 21:19 அருமையானவர்கள், அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றை காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. முடிந்தது. மத்தேயு 22:46 மத்தேயு 22:46 இங்கே ஆவியானவர் என்ன கருத்துக்களை இங்கே கொண்டு வருகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களை 22:46 எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், அவன்தான் பாக்கியவான். இல்லை என்றால் முடிந்தது. அவன் கதை முடிந்தது. அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 26:74, 75 இங்கே பார்க்கின்ற வேளைகளை இங்கே பேதுருடைய காரியம், பேதுருடைய விசுவாசம் அங்கே முடிந்ததாக நமக்கு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேதுருடைய விசுவாசம் அங்கே முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் சொன்னார், சேவல் 2 தடவை கூறுக்குள்ளே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று சொன்னார். ஆனால் பேதுரு அப்படி ஆகிறதில்லை என்று சொன்னார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்னவாயிற்று? 75 அப்பொழுது பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசு சொன்னது தான். ஆக முடிந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுமாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37 பார்க்கின்ற வேளைகளை மார்க்கு 4ஆம் அதிகாரம் இங்கே ஆவியானவர் என்ன முடிந்தது என்று எந்த கருத்துக்களை இங்கே கொண்டு வருகிறார் என்று பார்க்கின்ற வேளையிலே, தேவனுக்குள் பிரியமானவர்களே, அருமையான நல்ல கருத்துக்களை ஆவியானவர் கொண்டு வருகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே 34, 37, 39
4:30 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. முடிந்தது. மாற்கு 9:42 மாற்கு 9:42 ஆவியானவர் என்ன கருத்துக்களை இங்கு கொண்டு வருகிறார் என்று பார்த்தால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தனுடைய இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் பலன் உண்டு. முடிந்தது. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் முடிந்தது. என்ன முடிந்தது? ஆசீர்வாதம் தொடங்கி முடிந்தது. பலனை அடையாமல் போவதில்லை. அந்த காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னுமாக மாற்கு 16:3-4 இங்கே பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் நல்ல ஒரு கருத்துக்களை என்று நமக்கு கொண்டு வருகிறார். இங்கே பார்க்கின்ற போது அந்த கல் புரட்டி இருக்க 3-4 கல்லறையின் வாசல் இருக்க கல்லை நமக்காக இவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற அந்த அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு அங்கே வரும்போது அது முடிந்தது. கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். முடிந்தது. இன்னுமாக லூக்கா 6:49 ஆவியானவர் என்ன கருத்துக்களை முடிந்தது பேசிக்கொண்டே இருக்கிறார். லூக்கா 6:49 ஆவியானவர் என்ன கருத்துக்களை இங்கே பேசுகிறார். அருமையானவர்களே, நல்ல கருத்துக்களை ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரமில்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவராய் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். இன்னுமாக லூக்கா 11:34 ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது நான் பேசிக்கொண்டிருக்க இந்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் தியானித்து முடிந்ததுக்கும் அதற்கும் உள்ள சம்பவங்களை நீங்கள் பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நல்லா கேளு வாலிபனே, வாலிப சகோதரியே, நல்லா கேளு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். முடிந்தது. அதைத்தான் இங்கே லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்குது. இன்னுமாக லூக்கா 12:10 இங்கே என்ன முடிந்ததே ஆவியானவர் சொல்லுகிறார். எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. முடிந்தது. இன்னுமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லூக்கா 16:31 அருமையானவர்களே, இங்கே என்ன கருத்துக்களை ஆவியானவர் கொண்டு வருகிறார். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். முடிந்தது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னுமாக பார்க்கின்ற பொழுது யோவான் 6:34-35 இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கே அருமையான ஒரு கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். யோவான் 6:34-35 யோவான் 6:34-35 பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் ஒரு காலம் தாகமடையான். முடிந்தது. ஆண்டவரிடத்தில் வந்துவிட்டால் அது முடிந்தது. என்னுமாக யோவான் 8:34 சொல்லுகிறார். யோவான் 15:19 சொல்லுகிறார். யோவான் 19:24 சொல்லுகிறார். இவ்விதமாக அநேக காரியங்களை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் என்ன ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறான். தொடங்குகிறது. அந்த மற்ற காரியங்களாம் முடிவுக்கு வந்து விட்டது. அப்பொழுதே அவனுக்கு ஆசீர்வாதம் முடிவுக்கு வந்து விட்டது. அதாவது தொடங்குகிறது என்று அர்த்தம். இவ்விதமாக அநேக காரியங்களை ஆண்டவர் வேத வசனத்தின்படி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வேத வசனங்களை எடுத்து தியானியுங்கள். ஜெப செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாகும். முடிந்தது என்று எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கர்த்தாவே கெட்ட காரியங்களை முடித்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை முடித்து வைத்திருக்கிறீர். சாபங்களை முடித்து வைத்திருக்கிறீர். இன்னுமாக கர்த்தாவே நன்மைகளை தொடங்கி வைக்கிறீர். கர்த்தாவே
ஒரு வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய வேதத்தை தியானிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து தருவீராக. ஊழியங்களை தாங்கத்தக்கதான கிருபையில் கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.